வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, நான் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கேன், சிபிஎஸ்சி படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டுருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறேன். லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். லா காலேஜ் 5 இயர்ஸ் அட்மிஷன் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து எல்லா +2 ரிசல்ட்டும் வந்துச்சு. ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்க்கும் ரிசல்ட்டெல்லாம் வந்துச்சு. இப்போ கட் ஆஃப் மார்க் வந்து கால்குலேட் பண்ணணும். கட் ஆஃப் மார்க் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தம் 6 சப்ஜெக்ட் இருக்கும் +2ல். இந்த 6 சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்கோர் பண்ண மார்க் வந்துட்டு எவ்வளோ, டோட்டலாக வந்துட்டு அந்த 6 சப்ஜெக்டோட மார்க். இப்போ வந்து ஒரு பேப்பர் 100 மார்க்குக்கு வந்துட்டு இருக்குன்னா, நீங்கள் வந்து அதில் ஓவராலாக வந்துட்டு நீங்கள் 6 பேப்பர் எழுதிருப்பீங்க. அப்போது 600 மார்க்குக்கு வந்து நீங்கள் வந்து டோட்டலாக எழுதிருக்கீங்க. இதில் நீங்கள் மொத்தமாக ஸ்கோர் பண்ணது பார்த்தீங்கன்னா 499 மார்க்குக்கு வந்து நீங்கள் வந்துட்டு மார்க் எடுத்திருந்தீங்கன்னா, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 83% இருக்கும். இதுதான் வந்துட்டு கால்குலேஷன்ஸ். இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கோர்டு மார்க் டிவைடட் பை டோட்டல் மார்க் இன்டூ 100. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து டீட்டெயில்ஸ் வந்துடும். இது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஆவரேஜ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்துட்டு ஆவரேஜ். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கு லா காலேஜ் அட்மிஷன் அப்போது உங்கள் கவுன்சிலிங்கில் வந்துட்டு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு உங்களுக்கு வந்து கால்ஃபேர் பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் உங்களுக்கு வந்து சேஃப் ஜோனில் வந்து நீங்கள் இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 85%க்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு வந்து கால்ஃபேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அபோவ் 90% மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து கால்ஃபேர் வந்து நடக்கும் மோஸ்ட்லி. அதனால் பிலோ 85% கீழே இருக்கிறவங்க வந்துட்டு டவுட்டு தான். அபோவ் 85% இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் காலேஜ் வந்துட்டு கிடைக்கிறது வந்து டவுட்டு தான். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு 70% இருக்குது, 65% இருக்குது, நான் வந்துட்டு +2 பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோதான் பர்சன்டேஜ் இருக்குன்னா அவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு. இன்கேஸ் எனக்கு வந்துட்டு நான் ப்ரைவேட் லா காலேஜில் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறேன், ஏன்னா லா காலேஜ் யூனிவர்சிட்டி கீழே வந்துட்டு ப்ரைவேட் லா காலேஜ் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். அவங்கள மூலியமாக வந்துட்டு உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பிலோ 60% இல்லை பிலோ 70%, பிலோ 80% இருக்கிறவங்க டேரெக்டாக அந்த ப்ரைவேட் லா காலேஜ் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து அங்கே ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலேயே வந்துட்டு போடலாம். ஆனால் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் லா காலேஜில் கிடைக்கிறது வந்து வாய்ப்புகள் இல்லை பிலோ 80%. இதே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கீங்க இல்லை எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பிலோ 80% இருக்கவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கும். அது ரொம்ப ரேராக தான் இருக்குது. அது வெறும் 2% தான் வந்து நான் சொல்ல முடியும். இதே வந்துட்டு மற்ற கம்யூனிட்டியில் இருக்கவங்க பிலோ 80 இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு லா காலேஜ் கவர்மெண்ட் லா காலேஜுக்கு வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். நீங்கள் வேறு ஒரு டிகிரி வந்து படிச்சுட்டு நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு டிகிரியில் யூஜியில் வந்துட்டு ஒரு 80% மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் LLB படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் வந்துட்டு இப்போயே நான் லா படிக்கணும்னா நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் அஃபிலேட்டட் லா காலேஜ் கீழே இருக்கிற ப்ரைவேட் லா காலேஜுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா நிறைய ப்ரைவேட் லா காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில், அங்கேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குது லா காலேஜ் அட்மிஷன் பற்றி, உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லாட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.